This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இது மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இதில் தள்ளுபடி நல்லா கொடுக்குறாங்க. இதில் கிராசரிஸ் மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஓரல் ஐட்டம், அதே மாதிரி நம்ம துணிக்கு தேவையான பவுட்ரு, லிக்யூட்ஸு அண்ட் நம்ம பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நம்ம இதிலே வாங்கிக்கலாம். அப் டு 20% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக அனுப்புவாங்க. 24 மணி நேரமும் கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், உங்கள் மூளையை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய 10 பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, அதிகாலையில் எந்திரிக்கிறது. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். இது சர்க்காடியன் தாளத்தை ஒழுங்குபடுத்துது. சர்க்காடியன் அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உயிரியல் சுழற்சி. இது அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லை, நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக நம்ம வச்சுக்கிறது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சீக்கிரமாக எந்திரிக்கிறத வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் நம்ம அப்படி எந்திரிக்கிறதில்ல. ஸோ சீக்கிரமாக எந்திரிக்கிறத நம்ம செகண்ட் ஒரு கிளாஸ் தண்ணி. எந்திரிச்ச உடனே வெதுப்பாக ஒரு கிளாஸ் தண்ணியை குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லது. இதை டெய்லி ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நைட்டில் நம்ம அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு படுக்கக்கூடாது. அந்த மாதிரியானதை நம்ம உடம்புல இருக்க ட்ரைனஸை குறைச்சி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த தண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மூளை செயல்திறனை மேம்படுத்துது. மேலும் மனத்தெளிவு, ஆற்றல், செரிமான பிரச்சனையை சரி செய்யுது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் தண்ணியோட நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். மூணாவது சூரிய ஒளி. டெய்லி காலையில் சூரிய ஒளியில் நிற்கிறது செரோடோனின் அளவை அதிகரித்து மெலடோனின் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துது. இப்போ செரோடோனின் அப்படின்னா மூளையிலையும் நம்ம உடம்புலையும் இயற்கையாகவே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ரசாயன தூதுவர். இது மனநிலையை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி மெலடோனின் அப்படின்னா இது ஒரு இயற்கையான ஹார்மோன் தான். இதை சரி செய்கிறதுக்கு நம்ம அந்த சூரிய ஒளியில் நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மனநிலை, தூக்க சுழற்சி மற்றும் மன கூர்மையை மேம்படுத்துது. மேலும் சோர்வு இல்லை குறைச்சி மூளை செயல்பாட்டை மேம்படுத்துது. நாலாவது கவனச்சிதறலை தவிர்ப்பது. அது எப்படின்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்ன? செல்லை எடுத்து சோசியல் மீடியா பக்கம் போயிடுறது. ஒரு சிலருக்கு அதை பார்த்தா தான் அந்த நாளே ஸ்டார்ட் ஆகுது. அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணாலே போதும், நம்ம மூளையை ப்ரெஷர் இல்லாமல் எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம். அஞ்சாவதா நீச்சி பயிற்சி அல்லது யோகா. நீச்சி பயிற்சின்னா நம்ம சும்மா எந்திரிச்சோடனே கை கால்களை இப்படி அசைச்சு நீட்டி மடக்கி எடுக்கிறது தான் நீச்சி பயிற்சி. இதை டெய்லி நம்ம செய்கிறதுனால இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது மற்றும் எண்டோர்பின்களை வெளியிடுது. எண்டோர்பின் அப்படின்னா மைய நரம்பு மண்டலம் மற்றும் பிட்யூட்ரி சுரப்பி மூலம் வெளியிடப்படும் ஒரு ஹார்மோன். இது இயற்கையான வலி நிவாரணியாகவும் மன அழுத்த நிவாரணியாகவும் செயல்படுது. ஸோ டெய்லி சின்ன சின்ன யோகா செய்கிறதுனால மன அழுத்தத்தை குறைச்சி மூளையையும் உடலையும் சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவி செய்யுது. ஆறாவதா தியானம். ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணாலே போதுங்க, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி மூளையை புத்துணர்ச்சியாக வச்சுக்குது. இது நினைவாற்றல், உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன்களை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லை, அமைதியான மனநிலையை ஏற்படுத்துது. ஏழாவதா உடற்பயிற்சி. சின்ன சின்ன உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி. இது மூளைக்கு இரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜனையும் அதிகரிக்குது. உடற்பயிற்சி செய்கிறதுனால மூளையிலிருந்து பெறப்பட்ட
நியூரோட்ரோபிக் காரணியை வந்து வெளியிடுது. அதாவது அதை வந்து பிடிஎன்எஃப் அப்படிங்கிறதுல சொல்லுவாங்க. பிடிஎன்எஃப் அப்படின்னா பிரைன் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர். இந்த உடற்பயிற்சினால நம்ம உடம்புல இயற்கையாகவே சின்ன சின்ன புரோட்டீன்ஸ் வந்து வளரும் மற்றும் முதிர்ந்த நியூரான்களின் வளர்ச்சி, உயிர்வாழ்வு மற்றும் வேறுபாட்டை ஆதரிக்கிறது. மேலும் நினைவாற்றல், கற்றல் மற்றும் ஒட்டுமொத்த அறிவாற்றலின் ஆரோக்கியத்தையுமே அதிகரிக்குது. 8வதா ஆரோக்கியமான காலை உணவு. மார்னிங் வந்து பெர்ரி, நட்ஸு மற்றும் முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டா நம்ம மூளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது கவனம், மனநிலை மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்குது. நம்ம குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி உணவுகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்குது. 9வதா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது அல்லது படிப்பது. காலையில் எந்திரிச்ச பிறகு ஒரு 10 to 15 நிமிஷம் படிக்கிறது, இல்லை புதுசாக எதையாவது கற்றுக்கிறது, புதிர்களை தீர்ப்பது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து புதிய தகவல்களை உங்கள் மூளைக்கு வந்து தூண்டப்பட்டு நரம்பியல் பாதைகளை வந்து உருவாக்குது. படைப்பாற்றலை மேம்படுத்துது, உங்கள் மனதை கூர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்குது. நம்ம ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 10வதா உங்கள் எண்ணங்களை எழுதுதல். அப்படின்னா நம்ம டைரி எழுதுறது. நம்ம இலக்குகளையோ இல்லை பிரதிபலிப்பு, நன்றி உணர்வு இதெல்லாம் எழுதுறதுனால மன தெளிவாகவும் உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்துகிறதும் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம மனசை ஒரு நிலையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க செய்து பதட்டம் இல்லாமல் நம்மளை பார்த்துக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்படுற சிக்கலையும் எந்த ஒரு தடை இல்லாமல் தீர்க்கக்கூடிய திறனை அளிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 பழக்க வழக்கங்களை மட்டும் கடைப்பிடிச்சாலே போதும், நம்ம மூளையை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண கற்றுக்குருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தான். நான் அடுத்து வேறு டாப்பிக்கோடு பேசுகிறேன். பாய்.